guys, இன்னைக்கு வந்து நம்ம மைன்கிராஃப்ட்ல ஸ்பைடர்மேன் மாட் தான் ஏத்த போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் ப்ளே ஸ்டோருக்குள்ள போய்க்கிட்டு add-ons for Minecraftங்கிறத ஏத்திக்கோங்க. அதுக்கடுத்து அதை ஓபன் பண்ணி லோடிங் கொஞ்ச நேரம் ஆகும், வெயிட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே 3 இது இருக்கும். அதில் சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு டைப்பில் ஸ்பைடர்மேன் அப்படின்னு போட்டுக்கோங்க. நான் வந்து இதுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், வந்துடுச்சு. வெறும் ஸ்பைடர்மேன் மட்டும் போடுங்க, வேறு எதுவுமே போடாதீங்க. ஆட் வரும், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு 3 ஃபைல்ஸ் வரும். முதல்ல இருக்கிறத மட்டும் ஏற்றிக்கோங்க, ஆனால் மற்றெல்லாம் ஸ்கின்ஸ் அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் உள்ளே போனோடனே டவுன் ஒன்று கேட்கும், அது கொடுத்துருங்க. விளம்பரம் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே காய்ஸ், ஸ்கிப் பண்ணியாச்சு, டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அது இன்ஸ்டால் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஃபைல் கேட்கும், அலோட் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து அது மைன்கிராஃப்ட்டுக்கு ஏறும். அதுக்கடுத்தது மறுபடியும் கண்டினியூ கொடுத்து நீங்களாக மைன்கிராஃப்டில் போகாதீங்க, அதுவாக போகும். அப்படி போனால் தான் வந்து உங்களுக்கு மைன்கிராஃப்ட் ஏறும். ஓகே கைஸ், லோட் ஆகிட்டுருக்கு. நான் கொஞ்ச நேரம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ போயிட்டு ஒரு வேர்ல்டு வந்து உருவாக்கிக்கோங்க. அப்படி இல்லை செக் பண்ணணுன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போய் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் லேக் ஆகுது. ஓகே கைஸ், ஒரு வேர்ல்டு உருவாக்கியாச்சு. இப்போ கிரியேட்டிவில் ஆரம்பிப்போம். அப்போ தான் எல்லாத்தையும் நம்மளால் செக் பண்ண முடியும். நான் இதுக்கு முன்னாடி மைன்கிராஃப்ட் மாட் ஏற்றிருக்கேன், அதையும் வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி போடல. ஸோ யாருமே அந்த வீடியோ இருக்கான்னு செக் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வேர்ல்டு உருவாக்கிட்டு இருக்கு. நான் உள்ளே போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், வேர்ல்டு வந்து உருவாக்கியாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆர்மர்ஸ்க்கு போயிடுங்க. உங்களுக்கு வந்து லெதர் ஆர்மருக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேனோட சூட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு சூட்டெல்லாம் எடுத்து வச்சுப்போம், போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே காய்ஸ், கடைசியாக பூட்ஸ், லெதர் பூட்ஸு பெரியவங்களும் சொல்லிட்டாங்க, போட்டு பார்ப்போம் எப்படி இருக்கும்னு. ஓகே காய்ஸ், போட்டாச்சு. பார்க்குறதுக்கு ஏதோ ஸ்பைடர்மேனே வீங்கி போன மாதிரி எனக்கு தோணுது காய்ஸ். தயவு செஞ்சு ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்லாம் கத்த வேணாம். ஓகே, இது வந்து எதுவுமே உண்மையான ஸ்பைடர்மேன் இது கிடையாது. எல்லாமே வந்து ஒவ்வொரு பொருளை வச்சு உருவாக்கியிருக்கிறது தான். பாருங்கள், ஸ்னோ பாலு, அதுக்கடுத்தது ஃபிஷ்ஷிங் ராடு. இது என்ன ஸ்பைடர்மேன் மாடான்னு எனக்கும் ஃபஸ்ட்டு தோணுச்சு. அடுத்து ஸ்பைடர்மேன் இது போடுவோம். ஐயோ, ஃபஸ்ட் நம்மகிட்ட இருக்கிற சூட்டியாக போட்டேன். ஃபஸ்ட்டு நானும் இப்போ இருக்கான்ல அந்த ஸ்பைடர்மேன் தான் நினச்சேன். எனக்கு பேர் சரியாக ஞாபகம் வரல.
ஆனால் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அயன் ஸ்பைடர் சூட்டு மாதிரி இருந்தது. அடுத்து இது வந்து இப்போ இந்த ஸ்பைடர்மேன் அக்ராஸிங் த ஸ்பைடர் வேர்ல்ட்ஸ் படம் வந்தது இல்லை? ஓகே கைஸ், அதில் வந்திருக்கு. என்ன இது கைஸ், பூட்ஸ் மூலியமாக பேண்ட்டும் வர்ற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த பிரச்சனை. அதை மாற்றிட்டோன்னா ஃபுல்லாக இந்த ஸ்பைடர்மேனே வந்துடுவான். ஓகே கைஸ், ஆனால் அவனு ஸ்பைடர்மேனுக்கு பறப்பான், அதனால் வந்து எலக்ட்ரா போட்டுக்கலாம். அப்பயும் வருது. நான் வந்து ஏற்கனவே ஏற்றி இருக்கேங்கிறதுனால எனக்கு தெரியும். என்ட்ருப்பது தான் வந்து அங்கங்கே வெப் விட்டு போவோம்ல, அதுக்கு கைஸ் அது வந்து ஒரு 3 இது எடுத்து வச்சுப்போம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்பைடர்மேன் இப்போ பாருங்கள், அங்கே இங்கேன்னு நம்ம போகலாம். அங்கே ஒரு நரி இருக்கு. ஹொய் ஸ்பைடர்மேன், நம்ம தான் இப்போ அமேசிங் ஸ்பைடர்மேன். ஓகே கைஸ், அடுத்து இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸ்னோபால் என்னாச்சு? ஆமாங்க கைஸ், ஸ்னோபால்னு சொன்னாங்க. ஆனால் என்ன, ஸ்னோபாலுக்கு வேறு ஏதோ பவர் கொடுத்து வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இது இந்த எந்த மேலே போடுறோமோ அதுக்கு அஃபெக்ட் ஆகிடும். ஆனால் நம்ம மேலேயும் அஃபெக்ட் ஆகுது. அதனால இது ஒரு வேஸ்டட் பொருள். அடுத்து ஃபிஷ்ஷிங் ராட். இதுக்கு வந்து பவர் அதிகமாக கொடுத்துருக்கான். ஒரு குதிரை வந்து நானும் நம்ம கையால் அடித்தா ரொம்ப நாள் ஆகும் சாவ. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு டேம் ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு வாட்ச் அடிமை இதுதான் கைஸ். கைஸ், ஆஸ் மேலே தெரியாமல் ரைடெலாம் வச்சுருக்கான். நம்மளுக்கு ரைடே வேணாம். இன்னும் ஓப்பனா ஃபிஷ்ஷு நம்ம ஆஸ் மேலே ட்ரை பண்ணோன்னு நினச்சது தப்பு தான் கைஸ். ஐயோ, என்னால் வந்து சரியாக விளையாட முடியல. ஏன்னா ரொம்ப நாள் ஆனா டச் விட்டுருச்சு. வெள்ளை ஆடு மாட்டிக்கிச்சு. அதாவது வெள்ளை ஆடுகள் மாட்டி விட்டது. இந்த ஸ்பைடர்மேனுக்கு இன்னொன்று பவர் இருக்குது கைஸ். ஃபிஷ்ஷிங் ராடை வச்சு ஒரு அடி அடிச்சானாலே எல்லாமே அழிஞ்சிரும். அவ்வளோதான். இதை வச்சும் ஒரு ஸ்னோபாலுன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பவர் கொடுத்து வச்சுருக்காங்க. எனக்கே இது ஆடும் போது தான் தோணுச்சு, எதுக்கு இதெல்லாம் வச்சு ஸ்பைடர்மேன்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு. ஓகே கைஸ், உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்துடும் இதுலேயே. இப்போதைக்கு பாய் ஃப்ரம் கென்டன் கேமர். இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். மறக்காமல் லைக் வளர்றேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.